ராமநாதபுரத்தில் காதலன் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் காதலி புகார் அளித்துள்ளார். பாம்பன் கிழக்கு வலசை பகுதியைச் சேர்ந்த ஸ்மிதா சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த போது காதலித்த வசந்தகுமார் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. 4 வருஷமா நானும் வசந்தன்ற பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். சில பிரச்சனைகள்னால எனக்கு வீட்டுல வேறு மாப்பிள்ளை பார்த்து பிரச்சனையில கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையன் என்ன சொன்னான்னா, உனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, நீ சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், ஒரு 2-3 நாளையாவது நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2-3 மாசம் ஆயிடுச்சு. அந்த ஜான்வரி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தான்னா, சரி நீ பொறுமையாரு, நானாச்சும் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு 2023 ஜான்வரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த மாப்பிள்ளை வீட்டுல பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. இந்த பையனை கூட்டிட்டு போயிடுறேன்னு இருந்தான். இந்த பிரச்சனை வீட்டுல தெரிஞ்சோன்னா எங்க அப்பா ஆசிட் குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. அதுல இருந்து இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதை குறைச்சிட்டு இருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த 2024 ஏப்ரல் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். அப்பயும் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, நானாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இப்போதைக்கு உங்க அப்பாவை பாரு, எப்படி உனக்கு டிவோர்ஸ் வாங்கிடலாம், வாங்கிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த 24 வரைக்கும் அவன் ஏப்ரல் 24 வரைக்கும் அவன் கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஆனா அது வரைக்கும் அவன் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். கடைசியா எனக்கு வேற ஒருத்தவங்க மூலமா அந்த பத்திரிக்கை வந்துருந்துச்சு. அதை கொண்டு போய் நான் காமிச்சு கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான், ஆமா எனக்கு கல்யாணம், எங்க வீட்டுல பொண்ணு பார்த்துருக்காங்க, அதனால நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இப்போ எனக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பையன் என்னை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுல கார்த்திகேயன் ஒருத்தவர் எங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருந்தாரு. நானும் எங்க தாத்தாவும் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரும்போது பாம்பன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட காரை நிப்பாட்டி, இந்த மாதிரி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணணும்னா உன்னை நாங்க கொன்றுவோம், விட மாட்டோம், குடும்பத்துல உள்ளவளையே நான் அடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டினாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, உன் பொண்ணு ஊருக்கு தானே வருது, வரும்போது என் பொண்ணுக்கு நான் கதையை முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு இந்த கார்த்திகேயன் தான் ரொம்ப பேசியிருந்தாரு. இந்த பையனோட அப்பாவும் கொலை மிரட்டல் கொடுத்திருந்தாரு. பஸ்ல எங்க ஏறுற, எனக்கு இப்ப இந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேற அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்காம நிப்பாட்டி மே 26 சொல்லியாச்சு. 4 வருஷம் நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ராம்நாடு, ஒரே கம்பெனி. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எனக்கு ஒரு நல்ல நீதி வேணும், அந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.